ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பரிப்புநொலி கிளாஸஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ் எதை பத்தினா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2ல இருக்க சம்ஸ் பார்க்க போறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இப்போ பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது 2 மார்க்ல கேட்கலாம். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ஆங்கிள் இன் ரேடியன் மெஷர். ஸோ ஒரு ஆங்கிளா டிகிரியா கொடுத்துருக்காங்க. நம்ம டிகிரில இருந்து ரேடியனுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ டிகிரி ரேடியனுக்கு மாத்தணும்னா இப்ப 30 டிகிரி நான் ரேடியன் அப்படின்னாலே எனக்கு பைன்னு ஆன்சர் வரணும். அப்ப நம்ம இப்ப எப்படி எழுதலாம்னா 180. இப்ப நம்ம மேல என்ன பண்றோமோ அதான் கீழேயும் பண்ணணும். இப்ப பைனா 180, கீழேயும் நான் 180 எழுதுறேன். ஸோ 180/180 இது கேன்சல் ஆனா இந்த கொஸ்டினுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லாம வரும். ஆனா நம்ம இப்போ 180/180 எழுதாம மேல இருக்க 180 மட்டும் பைன்னு எழுதுறோம். அப்ப டிகிரில இருந்து ரேடியனுக்கு மாத்தணும்னா இன்டூ π/180 பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இப்ப கேன்சல் பண்ணிக்கலாம். 0 0 கேன்சல் ஆயிடும். 3 1s 3 6 அப்ப π/6. இப்ப 30 டிகிரின்னு π/6. இதுல இன்னொரு சம் பார்க்கலாம். இப்ப 313 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. டிகிரில இருந்து நம்ம ரேடியனுக்கு மாத்தணும். இப்ப 330 டிகிரி டிகிரில இருந்து ரேடியனை மாத்தணும் என்ன பண்ணும் இன்டூ π/180. ஆன்சர்ல 5 வரணும். இப்ப 0 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்ப இது 33 π/18. இப்ப 3 டேபிள கேன்சல் பண்ணா 3 11s 6 இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்ப 11 π/6ன்னு இருக்கு. 11 π/6. ஸோ இது டிகிரில இருந்து ரேடியன்ல மாத்துறதுனால பக்கத்துல ரேடியன். ஸோ மேல இருக்க சம்க்குமே ரேடியன். சென்டிமீட்டர்ல இருந்து அந்த மீட்டர் கன்வெர்ட் பண்ணா பக்கத்துல யூனிட் மாத்துவோம்ல, அதே மாதிரி டிகிரினா டிகிரி சிம்பிள் போடணும். நம்ம ரேடியன் கன்வெர்ட் பண்றதுனால பக்கத்துல ரேடியன் இருக்கு. இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.